வர்ஷினி முட்டை பிரியாணி செய்யலாமா? செய்யலாமா? ஆனா அதுக்கு நான் தான் சொல்லுவேம்மா. சொல்லு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு எண்ணெய் ஊத்திட்டு அடுத்து நெய் ஊத்திக்கலாம். எல்லாத்தையும் சரிசமமா போட்டுக்கலாம். பட்டை சாமான்லாம் யார் போடுவாங்க? பட்டை சாமான்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கடகடன் லிஸ்ட்ல எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுப்பாங்க. நீ சொல்லு. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது என்னது? எது? மிளகாய் தூள். அப்புறம் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தயிர் போட்டு நல்லா இன்னொரு வாட்டி நல்லா போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி மட்டும் நான் சொல்றேன். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி ஊத்திக்கணும். ஓகேவா? ஓகே. ஊத்திட்டு நல்லா தண்ணி சலசலன்னு கொதிக்கணும். நல்லா தண்ணி விட்டுட்டு அரிசி போட்டுக்கணும். சலசலன்னு கொதிச்ச உடனே அரிசியை போடணும். அரிசியை போட்டுட்டு ஒரு கலரணும். அரிசியை போட்டுட்டு நல்லா ஒரு கலரணும். அப்புறம் ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திட்டு கலரக்கூடாது. இன்னொரு முட்டையை எடுத்து ஊத்தணும். அப்புறம் இன்னொரு ரெண்டே விசில் மட்டும் விட்டா போதும். அப்புறம் நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளை வீடியோல பார்க்கலாம். பாய். சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. வாங்க சாப்பிடலாம். ஓகே. சுட முட்டை பிரியாணியை வச்சு சாப்பிட்டோன்னா, அந்த வெங்காய பச்சடியை வச்சு சாப்பிட்டோன்னா